ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா எக்ஸ்பிளைன்ஸ் சேனல். இன்னைக்கு சிவிக்ஸ் யூனிட் 3 டீடைல் 1 படிக்கலாம். டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். கவர்னர்னா ஆளுநர். ஆளுநருக்கு சட்டங்களை உருவாக்குவதில் என்னென்ன பவர்ஸ் இருக்கு? நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. த கவர்னர் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர்னா சட்டங்களை உருவாக்கும் மன்றம். ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் இன்டெக்ரல் பார்ட், அப்படின்னா பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறார். ஸ்டேட்னா மாநிலம். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆல் தீஸ் ஆர் ஸ்டேட்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருப்பார். தமிழ்ல ஆளுநர்னு சொல்வோம். பட் he is not a member in the either house of the legislature. either house of the legislatureனா என்ன? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல டூ டிஃபரெண்ட் பாடிஸ் இருக்கு. ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்ல சட்டப்பேரவைன்னு சொல்வோம். இன்னொன்னு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்ற மேலவை. இது லோயர் ஹவுஸ் அண்ட் திஸ் இஸ் அப்பர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸ் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கும், பட் லோயர் ஹவுஸ் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும். இந்த ரெண்டு ஹவுஸ்லயும் ஆளுநர் உறுப்பினர் கிடையாது. இருந்தாலும் சட்டங்கள் இயற்றுவதற்கான பல அதிகாரங்கள் அவருக்கு உண்டு. அது என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். He has the right to summon, prorogue the state legislature and dissolve the state legislative assembly. சம்மன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்க எல்லா மெம்பர்ஸையும் மீட்டிங்காக கூப்பிடுறது. ப்ரோராக்னா போஸ்ட்போன் பண்றது, இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்றது. ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரை ஒத்தி வைக்கவும் சட்டப்பேரவையை கலைக்கவும், டிசால்வ்னா கலைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. He can address the state legislature at the commencement of the first session after each general election and the first session of each year. ஜெனரல் எலெக்ஷன்னா பொது தேர்தல். இப்ப ரீசெண்டா பொது தேர்தல் நடந்து ஆக்டர் விஜய் சிஎம் ஆனார் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். சோ ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்திலையும் ஒவ்வொரு ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் உரையாற்றலாம். அட்ரஸ் மீன்ஸ் உரையாற்றலாம். He can send messages to the houses of the state legislature relating to a bill pending in the legislature. பில்லுனா இன்னமும் சட்டமாக்கப்படாத சட்ட முன்வரைவு. சட்டமன்றத்துல இன்னும் நிறைவேற்றப்படாமல் பரிசீலனையில் இருக்கும் ஒரு மசோதா, அதாவது பில் பற்றி ஆளுநர் சட்டமன்ற அவைகளுக்கு அவரோட கருத்தை செய்தியாக அனுப்பும் அதிகாரம் அவருக்கு உண்டு. He can appoint any member of the legislative assembly to preside over its proceedings when the offices of both the speaker and the deputy speaker fall vacant. ஸ்பீக்கர்னா சட்டப்பேரவை தலைவர், டெபுட்டி ஸ்பீக்கர்னா துணை தலைவர். ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் இந்த ரெண்டு பதவிகளும் காலியாக இருந்தால் மீட்டிங் தற்காலிகமா நடைபெறுவதற்கு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரை தற்காலிக தலைவராக ஆளுநர் நியமிக்கும் அதிகாரம் உண்டு. He can nominate one member to the state legislative assembly from the Anglo-Indian community. Anglo-Indian communityனா இந்தியன் மற்றும் ஆங்கிலேய வம்சாவளியை கொண்ட சமூகத்தினர். சோ ஆங்கிலோ-இந்திய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை மாநில சட்டப்பேரவைக்கு ஆளுநர் நியமிக்கலாம். He nominates 1/6 of the members of the state legislative council from amongst the persons having special knowledge or practical experience in literature, science, art, cooperative movement and social service. லிட்ரேச்சர்னா இலக்கியம், அறிவியல், கலை, கூட்டுறவு இயக்கம் மற்றும் சோசியல் சர்வீஸ், சமூக சேவை ஆகிய துறைகள்ல நல்ல நாலேஜ் ஆர் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர்கள்ல இருந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்கள்ல 6ல் ஒரு பங்கினரை ஆளுநர் நியமிக்கிறார். எவ்ரி பில் பாஸ்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வில் பிகம் லா ஒன்லி ஆஃப்டர் ஹிஸ் சிக்னேச்சர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பில்லுனா சட்டமாக்கப்படாத சட்ட முன்வரைவு, மசோதான்னு ஒன் வேர்ட்ல தமிழ்ல சொல்வோம். மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் அதுல சைன் பண்ண பிறகே சட்டமாகும். ஆனா ஆளுநர் அந்த மசோதாவை சைன் பண்ணி தான் அனுப்பணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. He can refuse to give his signature or அதை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தலாம். But when a bill is sent to the governor after it is passed by the legislature, he has the options to give his assent to the bill or அவர் சைன் பண்ணலாம், சைன் பண்ணாமையும் இருக்கலாம், withhold his assent to the bill or return the bill, திருப்பி அனுப்பலாம். எதுக்கு? மறுபரிசீலனைக்காக. இந்த பவர்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்கு. He can promulgate ordinances when the state legislature is not in session under article 213. ஆர்டினன்சஸ்னா அவசர சட்டம். இப்ப சட்டமன்ற கூட்டம் யூசுவலா ஒரு வருஷத்துக்கு 3 செஷன்ல நடக்கும். பட்ஜெட் ரிலீஸ் பண்ற டைம், பட்ஜெட் செஷன், வின்டர் செஷன், மான்சூன் செஷன், 3 செஷன்ல நடக்கும். சட்டமன்றம் கூடாத காலத்தில் அவசரமாக ஒரு சட்டம் தேவைப்பட்டால் ஆளுநர் ஆர்டிகல் 213 கீழ் அவசர சட்டம் கொண்டு வர்றதுக்கு பவர் உள்ளது. பட் தீஸ் ஆர்டினன்சஸ் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை த லெஜிஸ்லேச்சர் வித்தின் 6 months. ஆனா இந்த அவசர சட்டங்கள்
சட்டமன்றத்துல 6 மாசத்துக்குள்ள அங்கீகரிக்கப்பட வேண்டும். மேலும் ஆளுநர் எந்த நேரத்திலும் ஒரு அவசர சட்டத்தை திரும்ப பெறலாம். He can withdraw an ordinance at any time. He has to lay the annual reports of the State Finance Commission, the State Public Service Commission and the Comptroller and Auditor General CAG, Comptroller and Auditor General CAG னு சொல்வோம், relating to the accounts of the state before the state legislature. CAG னா ஒரு மாநில அரசின் வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்யும் ஒரு அரசியல் அமைப்பு, சட்டம் சார்ந்த ஒரு அமைப்பு. ஸ்டேட் மாநில நிதி ஆணையம், கமிஷன் ஆணையம், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாநில பணியாளர் தேர்வாணையம் மற்றும் இந்த கேஜ் இவங்க கொடுக்கிற கணக்குகளை, ஒரு ஸ்டேட்டோட வரவு செலவு ஆண்டு அறிக்கை கணக்குகளை ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் முன் சமர்ப்பிக்க வேண்டும். These all are the legislative powers of the governor. First keywords மார்க் பண்ணி அந்த keywords ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. இங்க நான் சர்க்கிள் பண்ணிருக்கேன். He has the right to, he can address, he can send messages, he can appoint, he can nominate, he nominates 1/6 of, and இந்த பேராகிராஃப்க்கு keyword signature, ordinances, lay the annual report. இந்த keywords எல்லாம் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணி பார்க்காம எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்ல எழுதுறப்ப இந்த கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up, share it with your friends and click on subscribe for more videos. Thank you.